शुक्लंबरदनं विष्णुं शशिवर्णं सदुर्भुजं प्रसन्नवदनं ध्याय सर्वविघ्नोपशान्तये ஆதிமகரிஷி ஜோதிடர் முருகன் பேசுகிறேன். அதாவது இன்னைக்கு தலைப்பில் திருமணம் யாருக்கு விரைவில் சரியான பருவ வயதில் நடைபெறும் அதை பற்றி பார்ப்போம். அதாவது திருமணம் சொன்னால் ஜாதகத்தில் 7ஆம் பாவத்தை குறிக்கும். மனைவி ஸ்தானம் அல்லது கணவனுடைய ஸ்தானம் 7ஆம் பாவத்தை குறிக்கும். அந்த 7ஆம் இடம் எப்படி இருக்குன்னா சுப கிரகங்கள் இயற்கை சுபர் பார்வை பெறலாம். இயற்கை சுபர் 7ஆம் இடத்துல இருக்கலாம். 7ல் சுக்கிரன் இருக்கிறது கரக பாவனாஸ்தி அப்படிம்பாங்க. இருந்தாலும் விரைவில் ஒரு திருமணம் நடக்கிறதுக்கு அமரலாம். அப்புறம் 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி. பொதுவாக நம்ம லைஃப்பில் எதை அனுபவிக்கணும்னாலும் பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானம் நல்லாயிருக்கும். பாக்கியாதிபதி நல்லாயிருக்கும். இதில் அந்த பாக்கியாதிபதி 7ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளலாம். 7ஆம் அதிபதி பாக்கியஸ்தானத்தில் அமரலாம். ஸ்திர லக்கணங்களுக்கு பாக்கியாதி பாதகாதியே மாறார். ஆனால் இந்த இடத்துல திருமணத்திற்கு விரைவான திருமணம் ஏற்படுவதற்கு தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள சிறப்பு. பொதுவாக 7ஆம் இடத்துல இயற்கை சுபர்கள் அமரலாம், லக்னத்தில் அமரலாம், அல்லது மற்ற இடங்களிலிருந்து அந்த சுபர் 7ஆம் இடத்தை பார்க்கலாம். பார்த்தாங்கன்னு சொன்னால் விரைவில் திருமணம் ஏற்படுவதற்கு நடப்பதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அந்த 7ஆம் அதிபதி பாக்கியஸ்தானத்தில் போய் அமர்றது சிறப்பு. பாக்கியஸ்தானத்தில் 7ஆம் அதிபதி அமர்றது சிறப்பு. அப்புறம் என்ன சொல்லணும்னா திருமணம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக நடக்காது. முயற்சி பண்ணணும். முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானம் 3ஆம் இடத்தை குறிக்கும். அந்த அதிபதி நல்லா இருக்கணும். முயற்சி ஸ்தானம் கெட்டு போச்சுன்னா எந்த ஒரு வேலையும் லைஃப்பில் முயற்சி இல்லாமல் நடக்காது. முயற்சி ஸ்தானம் 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த 3ஆம் இடம் நல்லபடியாக இருக்கும். அந்த 3ஆம் அதிபதி நல்லாயிருக்கும். அப்படி இருக்குன்னு சொன்னால் ஒரு பருவ வயதில் திருமணம் நடைபெறும். அதாவது லக்னத்திற்கு அவயோக திசைகள் இல்லாமல் அப்படி யோகருடைய திசையில் நடக்கணும். அப்படி அவயோகருடைய திசையில் நடந்தாலும் அது குறிச்சுக்குற இணைவில் நல்லா சுபத்துவமர் அப்படி நடக்குன்னு சொன்னால் ஒரு காலங்காலத்தில் திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதாவது உதாரணம் சொல்லணும்னு சொன்னால் ஒரு மேச லக்னத்திற்கு பாக்கியாதிபதியான வியாழன் லக்னத்திலே அமர்வார். லக்னத்திலே அமர்ந்து 7ஆம் இடத்தை பார்க்க சிறப்பு. லக்னத்தில் அமர்ந்த வியாழ பகவான் திக்பலம் பெறுறார். அமர்ந்து 7ஆம் இடத்தை பார்ப்பார். இது ஒரு சிறப்பான யோகத்தை செய்யும். காலகாலத்தில் ஒரு நல்ல ஒரு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பாக்கியஸ்தானம் இந்த 7ஆம் இடத்திற்கு சம்மந்தப்படும். அல்லது 7ஆம் அதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கலாம். அப்படி இருக்குன்னு சொன்னால் சீக்கிரம் விரைவில் திருமணம் நடக்கும். அதே மாதிரி இந்த மேச லக்கணத்தை போன்று கடக லக்கணத்திற்கும் அந்த வியாழன் பாக்கியாதிபதியாக வருவார். அவர் கடக லக்கணத்தில் அமர்ந்து உச்சம் பெறுறார். கடக லக்கணத்தில் உச்சம் பெற்ற குருபகவான் திக்பலம் பெறுறார். அவர் 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது இதுவும் ஒரு சிறந்த ஒரு பலனை செய்யும். விரைவில் திருமணம் நடக்கும். அதே போன்று சிம்ம லக்கணத்திற்கு அந்த குருபகவான் பூர்வ புண்ணியாதிபதியாக வருவார். அவரே 8ஆம் அதிபதியாக வருவார். அதே சமயத்தில் அவர் லக்னத்தில் அமர்ந்து திக்பலம் பெற்று 7ஆம் இடத்தை பார்க்குறது ஒரு சிறப்பான பலன்களை செய்யும். அதே போன்று விருச்சிக லக்கணத்திற்கு குருபகவான் 2, 5ஆம் அதிபதியாக வருவார். லக்னத்தில் இருந்தாருன்னா 7ஆம் இடத்தை பார்ப்பார். இது ஒரு சிறப்பான யோகங்களை செய்யும். அப்போ
இந்த லக்கணத்துக்கு ஒருத்தர்தான் குரு பவனில் அமர்ந்து சிறப்பான யோகங்களை செய்கிறார் சொன்னால், ஒரு ரிஷப லக்கணம், ரிஷப லக்கணத்திற்கு லக்னாதிபதி லக்னத்திலே அமர்ந்தார்னா 7ஆம் இடத்தை பார்ப்பார். இது ஒரு சிறப்பான யோகங்களை செய்யும். அதே போன்று ஒரு மிதுன லக்னம் 7ஆம் அதிபதியான குரு பகவான் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் அமர்வது ஒரு சிறப்பான யோகங்களை செய்யும். அப்புறம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இந்த 7ஆம் இடத்தை பாவக்கரங்கள் அமர்வது, பாவக்கரங்கள் பார்ப்பது கூடாது. பாவக்கரங்கள் லக்னத்தில் அமர்ந்தால் 7ஆம் இடத்தை பார்ப்பாங்க. 7ஆம் இடத்தை அமர்ந்தால் அந்த இடத்தையே நசிப்பாங்க. அப்புறம் 2ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் பாவக்கரங்கள் ராகு கேது சனி செவ்வாய் இவருடைய அமாவாசை சந்திரன் இதை போன்று கிரகங்கள் 1 2 7 8 இந்த பாவங்களில் அமரக்கூடாது. அப்படி இல்லாமல் இருக்குதுன்னு சொன்னால் அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். பொதுவாக சுபர்கள் லக்னத்தில் அமர்ந்து 7ஆம் இடத்தை பார்ப்பது சிறப்பு. இந்த 7ஆம் அதிபதி பாக்கியஸ்தானத்தில் அமர்வது சிறப்பு. இந்த மாதிரி அமைப்பு இருக்குன்னு சொன்னால் காலகாலத்தில் திருமணங்கள் நடைபெறும். அதுக்கு அவயோக திசை இல்லாமல் யோகர்களின் திசை இந்த பருவ வயதில் வரணும். அவயோகர்கள் திசையாக இருந்தால் சுபத்துவமாக இருக்கணும். அதுவும் காலகாலத்தில் ஒரு நல்ல திருமணத்தை ஏற்படுத்தும். அப்புறம் அந்த திருமணம் அப்படின்னு சொல்லும்பொழுது வாழ்க்கை துணை திருமணத்திற்கு களத்திரக்காரன் சுக்கிரன் வலிமையாக இருக்கணும். சுக்கிரன் கெட்டு போயிடக்கூடாது. சுக்கிரன் வலிமையாக இருந்து அவர் சுக்கிரன் எப்படின்னா ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ நட்பு நிலையில் அமர்வது சிறப்பு. சூரியனை சேர்ந்து அஸ்தங்கமாகி இல்லை ராகு கேதுகளுடன் அமர்ந்து இது போன்ற பாவக்கரங்களோட அமாவாசை சந்திரன் இது போன்று பாவக்கரங்களோட அந்த சுக்கிரன் நசிஞ்சு போயிருக்கக்கூடாது, வலிமையாக இருக்கணும். அப்படி இருந்தால் சிறப்பான யோகங்களை செய்யும். விரைவில் திருமணம் நடைபெற்று அவர்கள் இன்புற்றிருப்பார்கள் என்பதில் என்ற சந்தேகமும் இல்லை. சரி, இது என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த ஜாதகங்களில் அனுபவத்தில் ஏற்பட்டதை பகிர்ந்துக்கிறேன், உங்களோட பகிர்ந்து கொடுக்குறேன். யாராவது ஜாதகம் பார்க்கணுன்னா என்னுடைய நம்பர் 9789305261 இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம், நன்றி.